பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான ஒரு நியூஸஸ் ஓகேவா? தாவேகா தலைவர் விஜய் 27ஆம் தேதி மாமல்லபுரத்தில் ஒரு 50 அறைகளில் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அப்படின்னா தனித்தனியாக வந்து போய் பார்க்க போகிறதா நியூஸஸ் வந்திருக்கு. புயல் வந்திருக்கு, தங்கம் வந்து 800 ரூபா உயர்ந்திருக்கு. கிரிக்கெட்டில் விராட் கோலி அரை சதம், ரோஹித் சர்மா சதம் 2-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா ஓடிஐ தொடரை கைப்பற்றினதுலேருந்து எந்தெந்த இடத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கும், அது போல் நிறைய நியூஸஸோட இன்றைக்கான முக்கிய செய்திகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு ஷேரை வந்து தட்டி விட்ருங்க, ஓகேவா? இப்போ முதல்ல வந்து சென்னைக்கு 950 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து இருக்குது. அந்த மோந்தா புயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சென்னைக்கு பாதிப்புங்கிறது இருக்காது, ஓகேவா? சென்னை பாதிப்பு இல்லைனாலுமே அது 28ஆம் தேதி கரையை கடக்கும். அது எங்கே கரையை கடக்கும் அப்படின்னா மஞ்சுளிப்பட்டினம் அண்ட் கலிங்கப்பட்டினம் இந்த 2 இடத்துல வந்து கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரியும், மணிக்கு 90 கிலோமீட்டரில் வந்து காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி ஓகேவா, இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை 25ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், இந்த கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை இங்கெல்லாம் வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் அக்டோபர் 27ஆம் தேதி ஓகேவா, அந்த புயல் வந்து அந்த மோந்தா புயல் வந்து சென்னை நெருங்கும் பொழுது செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து வேலூர் இங்கெல்லாம் வந்து கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இதற்கான இந்த மழை பெய்ய போகுது அப்படிங்கிறனால தமிழகத்தில் எந்த பாதிப்பு ஏற்படலைனாலுமே ஒரு டாப் வட மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல அந்த புயல் கரையை கடக்கும் கலிங்கப்பட்டினத்திலும் மஞ்சுளிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் பொழுது சென்னையில் அந்த ஒரு சில ஏரியா, சென்னை, திருவள்ளூர் அந்த ஏரியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வந்து தயார் நிலையில் இருக்காங்க. அதே போல் இடியை வந்து முன்கூட்டியே வந்து கண்டறிவதற்காக ஒரு வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை வந்து அந்த ஒரு மிஷினை ரேடார் வந்து வாங்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இந்த திட்டத்தெல்லாம் வந்து முன்னாடியே திங்க் வந்து இந்த மழை காலத்திற்கு முன்னாடியே வந்து அதை வந்து செயல்படுத்தலாம், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஓகேவா? அதே போல் இந்த பருவமழையில் இது வரைக்குமே 31 பேர் வந்து இறந்துருக்காங்க, 40க்கு ப்ளஸ் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பேரிடர் மீட்புத்துறை தமிழகத்துடைய அந்த மீட்புத்துறை பேரிடர் மேலாண்மை துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் நாகை, இலங்கை கப்பல் போக்குவரத்து வந்து நாளையிலேருந்து ஓகேவா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 28ஆம் தேதி வரை ரத்து பண்ணுறாங்க. காரணம் அந்த புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலாக மழப்பட்டு கரையை கடக்கும் பொழுது அதனால் எந்தவித அசம்பாவிதம் இல்லாததுக்காக இந்த மாதிரி வந்து நாளையிலேருந்து 28ஆம் தேதி வரை நாகை, இலங்கை போக்குவரத்து வந்து தடை பண்ணுறாங்க, ஓகே, ரத்து பண்ணுறாங்க, ஓகே. அதே போல் சென்னையில் இன்றைக்கி வந்து தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஓகேவா நிறைய மழை வந்து போயிருக்கிறது. தங்கம் விலை வந்து 800 ரூபாய் வந்து உயர்ந்து போயிருக்கு. அதில் ஒரு கிராம் வந்து 11,500 ரூபாய்க்கு விற்கிது. சவரன் வந்து 92,000க்கு வந்து விற்பனை ஆகிறது, ஓகேவா? அதே போல் பாமகவுடைய செயல் தலைவராக வந்து அன்பு ராமதாஸ் வந்து அறிவிச்சிருக்காரு. அவங்களுடைய மூத்த மகளான ஸ்ரீகாந்தி அவர்களை வந்து அறிவிச்சிருக்காரு தருமபுரி பொதுக்குழு கூட்டத்தில், ஓகேவா? இது வந்து இன்றைக்கி நடந்த நியூஸஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் விஜய், தாவேகா தலைவர் விஜய் வந்து முன்னாடி கரூர் போகிறவனும் ஒரு மண்டபத்தை எங்களுக்கு வந்து இவ்வளோ மக்கள் தான், அந்த கட்சி நிர்வாகிகள் மட்டும் இருக்கணும், ஒரே இடத்துல மண்டபத்தில் கரூரில் ஒரு மண்டபம் ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி கரூர் டிஎஸ்பி ஆஃபீஸ் எல்லாமே நிறைய நியூஸஸ் போயிருந்தது, ஓகே. பட் ஆனால் வந்து இப்போது அவர் வந்து 27ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் வந்து ஒரு தனியான ஒவ்வொரு வீட்டுக்காரங்களையும் தனித்தனியாக ஒரு 50 அறைகள் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு குடும்பத்தினையும் தனித்தனியாக வந்து பார்க்க போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி. ஏன்னா வந்து அரசியலில் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட், ஓகேவா? ஆல்ரெடி வந்து ஒரு 3 ஓடிஐ சீரீஸ் 3 ஓடிஐ நடந்தது, ஆஸ்திரேலியா, இந்தியா. அதில் ஃபஸ்ட்டு 2ல் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. கடைசி இதில் வந்து கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். அதே போல் 2-1 வின் பண்ணாங்க. ஐ திங்க் ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார், விராட் கோலியும் நல்ல ஃபார்முக்கு வந்து கண்டிப்பாக திரும்பியிருக்காரு. சூப்பரான ஒரு 50+ வந்து பார்த்தோம் விராட் கோலிட்டேருந்து, ரோஹித் சர்மாட்டேருந்து ஒரு 100 வந்து பார்த்தோம், 33வது 100. அவர் வந்து கேரியரில் நிறையவே செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு, விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி. 2027 வேர்ல்டு கப் ஆடுவாரா அப்படிங்கிறது
பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் இன்னைக்கு நடந்த இந்த நியூஸஸ் ஓகேவா? இன்னை வரைக்கும் இந்த நியூஸஸ் நடந்திருக்கு. வேறு ஏதாவது நாக்பூர்லேருந்து ஒரு நாக்பூர் ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட் போகும்பொழுது அதிலோட ஒரு பறவை மூச்சுன்னு சொல்லி தரையிறக்குனாங்க. அந்த ஒரு நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நிறைய நியூஸஸ் இருக்குது ஓகேவா? ஆனால் அந்த இம்பார்ட்டண்டான நியூஸஸ் ஏன்னா இப்போது தமிழ்நாட்டில் இந்த நியூஸஸ்லாம் ரொம்ப முக்கியம். மழை பெய்யுது. இப்போ கடலுக்கு போனவங்கலாம் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடணும் ஓகேவா? இதுபோல் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ், ட்ரெண்டிங் நியூஸஸ் மட்டும் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கும் வந்து அந்த ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் ட்ரெண்டிங்கான நியூஸஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.